கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருந்த வீட்டில் வெளிக்கதவு சாத்திருந்துச்சு. உள்ள ஆட்கள் பின்பக்கமாக இருந்திருப்பாங்க போல. வெளிக்கதவின் பூட்டு திறந்தபடி தொங்கிட்டு இருந்துச்சு. தெருவில் போன ஒரு பையன் அந்த பூட்டை எடுத்து தன்னோட சட்டப்பைக்குள்ள போட்டுக்கிட்டு நழுவிட்டான். வாசலில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்த என்எஸ் கிருஷ்ணன் அந்த பையனை வழிமறிச்சு, இங்கே வாடா தம்பி அப்படின்னு கூப்பிட்டதும் ரொம்பவுமே சாதுவாக அவர் முன்னாடி வந்து நின்றான் அந்த பையன். தம்பி, பையில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்கிறான் பையன். காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சட்டை பையில் கை விட்டாங்க. பார்த்தா பூட்டு. கையும் களவுமா பிடிபட்டவன் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறான். ஏண்டா எடுத்த அப்படின்னு கேட்குறாரு என்எஸ் கிருஷ்ணன். பசி, பழைய சாமான் கடையில் போட்டால் 2 ரூபாய் கிடைக்கும், சாப்பிட்லாம்னு எடுத்தேன் அப்படின்னு உள்ளதை சொன்னான். அப்போ வெளியே வந்த வீட்டுக்காரரு கதவுல பூட்டு இல்லாத பார்த்துட்டார். தெருவில் என்எஸ் கிருஷ்ணன் பையன்கிட்ட பேசிகிட்டு இருப்பதை பார்த்தாரு. அவன் தான் எடுத்திருப்பான், என்எஸ் கிருஷ்ணன் பிடிச்சிக்கிட்டாரு அப்படின்னு நினச்சி ஆத்திரத்தோடு வந்தார் பூட்டை பறி கொடுத்த வீட்டுக்காரர். என்எஸ் கிருஷ்ணனை கெஞ்சும் தோரணையில் பார்த்தான் அந்த பையன். எதிர் வீட்டுக்காரர் வந்ததும் என்எஸ்கே சிரித்தபடி, வாங்க வாங்க, பூட்டை தேடுறீங்களா? ஒரு பையன் தூக்கிட்டு ஓடுனா, தம்பி அவனை விரட்டி பிடிச்சி பூட்டை பறிச்சுக்கிட்டு வந்தான், நான் வாங்கி வச்சிருக்கேன், இந்தாங்க பூட்டு. பாவம் பையன் கஷ்டப்பட்டான், அதுக்காக 2 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன்கிட்ட, டேய் தம்பி கொடுப்பாரு, போய் வாங்கிட்டு போ அப்படின்னு சொன்னார். பாவம் அவனுக்கும் பசி நீங்க 2 ரூபாய்க்கு வழி பறந்துச்சு. அடுத்த கொஞ்ச நாளில் என்எஸ் கிருஷ்ணன் எல்லாத்தையும் இழந்த நேரம் அது. ஒருத்தர் தன்னோட மகளுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க வந்தார். வந்த நேரம் இவர்கிட்ட உள்ள ஒரே ஒரு வெள்ளி டம்ளரில் காப்பி குடிச்சிட்டு இருந்தார். வந்தவங்கிட்ட கொடுக்க தான் கையில் ஒன்றும் இல்லை. தான் இடது கையில் குடிச்சிட்டு இருந்த வெள்ளி டம்ளரை இடது கையாலே கொடுத்தாங்க. வந்தவங்க போன உடனேயே அவருடைய மனைவி மதுரம் அவங்க, என்ன காரியம் செஞ்சீங்க, உங்களுக்கு புத்தி கட்டுருச்சா அப்படின்னு வசப்பாடி, வலது கையில் கொடுக்க உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர், அடியே எனக்கு தெரியாமல் ஒன்றும் இல்லை, இடது கையிலேருந்து வலது கைக்கு மாறும்போது மனசு மாறிடுச்சுன்னா என்ன செய்கிறது, அதனால் தான் நான் இடது கையாலே கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்எஸ் கிருஷ்ணன். இப்படி கொடுத்து சிவந்த கைகளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்ததை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருக்குது.